ரொம்ப முக்கியமான முடிவுகள் எதிர்நோக்கப்படுகிறது. நீங்க திரையில பார்க்குறீங்க. சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய கட்சிகளோட நிலைப்பாடு அவங்க விஜய்க்கு ஆதரிக்கணும் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்தால்தான் அவரால் அந்த மேஜிக் நம்பரை எட்ட முடியும். அவர்கள் வேறு நிலைப்பாடு எட்டும் பட்சத்தில் இந்த இழுபறியானது நீடிக்கும். திரு சிவப்பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் எந்த ஃபார்முலேஷனுக்கும் இந்த நம்பர் அத்தியாவசியமாகிறது. இன்னொரு ஃபார்முலேஷன் திமுக அதிமுக ஃபார்முலேஷன், அதுலேயும் கூட இவங்க பங்களிக்க மாட்டே அப்படின்னு எடுத்தா அது பிரச்சனை. பங்களித்தா அந்த பக்கம் நம்பர் போகுது. பட் திமுக அதிமுகவை ஆதரிக்கிறதும் கூட காட்சியில் இருக்கு அப்படின்னு திரு திருமாவளவனுடைய பேட்டியிலேருந்து நமக்கு ஒரு புரிதல் வருகிறது. திரு சிந்தனை செல்வன்லாம் அதை என்கரேஜ் பண்ணி பேசுகிறாரு. ஸோ பட் அதில் அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கக்கூடும், அதில் பாஜகவுடைய ஆசி இல்லை மறைமுக ஆசி அப்படிங்கிற ஒரு புரிதல் இயல்பாக வருது. ஏன்னா ஆளுநர் உடனே அதை ஸ்வேரின் பண்ணி வைக்கிறாருன்னா நேச்சுரல் கொராலரியா அதுதான் பார்க்கப்படும். பட் அதே சமயம் இவங்க திமுகவுடைய லாங் ஸ்டாண்டிங் அலைஸ், திமுக அதுக்கு ஆதரிக்க கோருவாங்க. நீங்கள் எங்களுடைய ஆதரவு தானே பெற்றிருக்கீங்க அப்படிம்பாங்க. ஒரு டிஃபிகல்ட் பொசிஷன் டு மேக் இல்லையா அவங்களுக்கு. ஸோ அவங்க இந்த ஆப்ஷனை எப்படி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க சிபிஐ சிபிஎம்ல திமுகவோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆப்ஷனை? சிபிஐ சிபிஎம்க்கு திமுகவோட தொடர்ந்து பயணிக்கிறதுல பெரிய ஒரு சிக்கல் இல்லை. ஆனா ஒருவேளை அதிமுக ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா தே பிலீவ் தட் இட் இஸ் எ பிஜேபி ப்ராக்சி கவர்மெண்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல எங்களால சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிற மாதிரி தான் என்னுடைய தகவல்கள் சொல்றாங்க ஹரி. ஸோ தே ஆர் வெரி கிளியர் தட் இஃப் இட்ஸ் an ADMK கவர்மெண்ட் சப்போர்ட்டட் பை DMK கவர்மெண்ட், இட் இஸ் எ பிஜேபி கவர்மெண்ட், நத்திங் மோர் நத்திங் லெஸ். ஸோ அதனால அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஸோ வாய்ப்புகள் கொடுத்தா ஒருவேளை லெஃப்ட் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா திருமாவளவன் வில் பி ஃபோர்ஸ் டு டோ தேர் லைன். அவர் ஒரு மாறுபட்ட ஒரு முடிவை எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்லெஸ் தீஸ் 6 MLAs இந்த 6 பேர் வர்ற வரைக்கும் அந்த DMK ADMK ஃபார்மேஷனும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு 114 நம்பர் இருக்கு, இப்ப விஜய்க்கு 112 இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இந்த 3 பேர் ஹோல்ட் கீ டு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். ஸோ நாளைக்கு முதலமைச்சர் இருக்கையில் யார் அமரப் போகிறார்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அந்த சாவி இந்த மூவரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ எந்த கவர்மெண்ட்டோ இவங்க 3 பேர் சப்போர்ட் பண்ணாதான் அந்த கவர்மெண்ட் வரும் தமிழ்நாட்டில். பட் இந்த இம்பாஸோடைய முக்கியமான காரணமா நம்ம பார்க்கிறோம், பாஜகவுக்கு காங்கிரஸ் இதுக்குள்ள இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய சங்கடமா இருக்கு. திரு BL சந்தோஷோட ட்வீட் பார்த்தோம், காங்கிரஸ் வில் ஹேவ் எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ் அப்படிங்கும் போது அவங்களுடைய ப்ரையாரிட்டியை நீங்களும் கூட அனலைஸ் பண்ணது போல டிவிகேவை வர்றதை தடுக்கிறது அவங்க ப்ரையாரிட்டி இல்லை, ஒரு காங்கிரஸ் அதிகாரம் பெறதை தடுக்கிறது தான் அவங்க ப்ரையாரிட்டி அப்படின்னு. ஸோ பிஜேபி மேபி இன் எக்ஸ்டென்ஷன் த கவர்னர் might play his cards to stop this formation. ஸோ இதில் இந்த இம்பேஸ் தொடருது இல்லையா. விசிகாவுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஒரு ப்ரொபென்சிட்டி, கவர்னருக்கு ஒரு ப்ரொபென்சிட்டி. சப்போஸ் இவங்க நம்பர்ஸ் கொடுத்தாலும் கூட கவர்னர் வேற மாதிரி செய்வாரா, இல்லை பின்ன குதிரை பேரங்கள் சொல்லி தாவைக்காடு நம்பர்ஸை குறைக்கிறதுக்கு வேற முயற்சி நடக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் இந்த இம்பேஸ் இன்னும் நீடிக்கிறதுக்கான ஆபத்தும் சான்சஸும் இருக்கா? இருக்கு. ஒருவேளை இவங்க 118 மஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா கவர்னர் ஒத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒத்துக்காம ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா தென் ஐ திங்க் தே கேன் கோ டு தி சுப்ரீம் கோர்ட் இமீடியட்லி. அது ஒரு ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்கு. கர்நாடகாவில் நடந்த மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட் கேன் ஆர்டர் அ ஃப்ளோர் டெஸ்ட், ஸ்பீக்கர் டு த கவர்னர் டு கால் ஃபார் அ ஃப்ளோர் டெஸ்ட். அது நடக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். ஒருவேளை இந்த 18 இவங்களால கொடுக்க முடியலன்னா the state might be heading for a president's rule after 10th. So May 10th குள்ள நீங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷனை பண்ணி ஆகணும், இல்லைன்னா பிரசிடென்ட்ஸ் ரூலுக்கு ஸ்டேட்டுக்கு போறதை யாரும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.